எகிப்து என்றால் ஆமே போலியான நம்பிக்கை, போலியான நம்பிக்கை, மாயையான நம்பிக்கை. எகிப்து, எகிப்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், நம்பிக்கை, போலியான நம்பிக்கை. நல்ல நம்பிக்கை கிடையாது, போலியான நம்பிக்கை. ஏசாயா 36 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 36 அதிகாரம் 6 வசனம். நாணல் கோலாகிய அந்த எகிப்தை அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால், தன்னை நம்புகிற யாவருக்கும், இரண்டாவது ஒண்ணு அடிமைத்தனத்துக்குள் சிக்கக்கூடாது, அது எகிப்து. இரண்டாவது, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இதை கொஞ்சம் ஆழமாய் புரிந்து கொள்ளணும். போலியான நம்பிக்கைக்கு அடிமையாக கூடாது. என்ன நம்பிக்கைக்கு? போலியான நம்பிக்கைக்கு என்ன செய்யக்கூடாது? பார்வோன், எகிப்து அப்படின்னாலே உலக நம்பிக்கை, உலக நம்பிக்கை. அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க, நெறிந்த நாணல் கோலம். நாணல் பார்த்திருக்கீங்களா? நாணல் பார்த்திருக்கீங்களா? நாணல், நாணல் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அது ஒரு புல்லு மாதிரி தான் இருக்கும், ஒரு பெரிய மரம் கிடையாது. வாய்க்கால் ஓரத்துல ஒரு புல்லு மாதிரி தான் என்ன செய்யும், மிஞ்சி போனா இந்த விரல் தண்டி தான் என்ன செய்யும், இதை விட கம்மியாக தான் இருக்கும், சின்ன சின்ன தட்டை மாதிரி இருக்கும் அந்த நாணல். அது அந்த வாய்க்கால் ஓரங்கள்ல அதிகமாக வளர்ந்து கிடக்கும். அவைகளால எந்த ஒரு பிரயோஜனமும், அவைகளை வச்சு எந்த ஒரு காரியத்தை சாதிக்கவும் முடியாது. அது ஒரு மரமும் அல்ல, அல்லது அதை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது நாணல், அது அது பிரயோஜனமற்றது. கர்த்தர் சொல்றாரு, எகிப்து சாதாரண ஆள் கிடையாது, நெறிந்த நாணல். பேசுங்க, என்ன கோலா இருந்தார்கள் எகிப்தியர்கள்? இஸ்ரவேலர்களுக்கு எப்படிதான் இருந்தார்கள்? நாணல் கோல், மாயையான நம்பிக்கை. நாணலுக்கு ஒரு 3 வார்த்தை சொல்றேன். நம்பர் 1, நாணல் சேற்றில் வளரும். எதுல வளரும்? அது எங்கதான் இருக்கும்? சேற்றில். உலக நம்பிக்கை என்பது சேறு மாதிரி. நீங்க தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இல்லையா? சிலரெல்லாம் புகழ்ந்துட்டே இருக்கணும், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் அவையில் என்ன செய்யணும்? எதுக்கு? அவையிலால ஒரு காரியம் நடக்கணும் இல்லையா? அதனால வீண் புகழ்ச்சி. நம்மளை சுத்தி இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய உண்டு. அவையில புகழ்ந்துட்டே இருக்கணும், அவையில பேசிட்டே இருக்கணும். அவைய கொஞ்சம் முகம் வாடித்தாவனா நமக்கு அவ்வளவு ஜோலி முடிஞ்சு இல்லையா? அவையில வாடவே விடக்கூடாது, சவதியாவே வச்சிருக்கணும். அவையில துரு துரு துருன்னு சவதியா வச்சிருந்தா மட்டும்தான் இந்த நாணல் வளர்ந்துட்டே இருப்பாவா. ஏன்னா நாணல் எதுலதான் வளரும்? சவதியில தான், அந்த சேற்றுல தான் வளரும். அப்போ உலக நம்பிக்கைங்கிறது புகழ்ந்துட்டே இருக்கணும், அவையில பாராட்டிட்டே இருக்கணும். ஆமா, சில பிள்ளைகளை நம்பிடுவோம், அவங்கள எதிர்க்கவும் முடியாது, அவங்கள கடிந்து கொள்ளவும் முடியாது. அவங்க போற போக்கிலலாம் போக வேண்டியிருக்கும். ஏன்னா அவனை நம்பிட்டோம். நம்ம புருஷனை நம்பிடுவோம், அதனால அது எங்கன்னைக்கு போனாலும் அது பின்னாடியே என்ன செய்ய வேண்டியிருக்கும், போய்த்தான் ஆக வேண்டியிருக்கும். சில நேரம் நாமளே என்ன செஞ்சிருவோம், ரொம்ப நம்பிடுவோம். நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு திறமை இருக்குன்னு நினைப்போம். கொஞ்சம் தண்ணி வத்திருச்சுன்னா நம்மள மாதிரி சோர்ந்து போக உலகத்திலே யாரும் என்ன செய்யாது இல்லையா? யோனா சொன்னான்லவா, இந்த சூரியன் என் மொட்டை மண்டையில விழுமானால் இப்ப என் ஜீவன் என்ன செஞ்சிடணும் இல்லையா? சூரியன் விழுந்ததுக்கே ஜீவன் எடுணும், அந்த மாதிரி ஜோமான ஆளு. அப்போ இந்த ஆட்களுக்கெல்லாம் அப்பப்ப தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எகிப்தின் நாணல், அவன் சகதியில வளர்றவன். இவனுக்கு பிரியமா இருந்தா மட்டும்தான் நமக்கு எப்படி இருப்பான், அனுகூலமா இருப்பான். கொஞ்சம் எதிர்த்துட்டா நமக்கு முழு பகையான செய்வான், மாறுவான். சேற்றில் வளரும். 2, நாணல் காற்றில் அசையும். நாணல் எதுல அசையும்? அடிக்கிற காத்துக்கெல்லாம் நாணல் என்ன செய்யும், நிலையா இருக்காது. இவனை நம்புனா ஓகே காரியத்தை சாதிக்கலான்னா அப்படி நம்புறதுக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டான். அங்க ஒண்ணு போவான், இங்க ஒண்ணு வருவான், இங்க ஒண்ணு பேசுவான், அங்க ஒண்ணு பேசுவான். இவன் பின்னாடியே நாய் மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கும் இல்ல? சொல்லுவான் 100 தடவை போயிட்டு அவன் வீட்டுக்கு போவோம். ஏன்னா அவன் நாணல், அவன் காற்றுல அசையத்தான் செய்வான். அவனை நம்பினதுனால அவன் அங்கனிக்கும் பேசுவான், இங்கனிக்கும் பேசுவான். நம்ம எதிரி கூட ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிக்குவான், நம்மட்டையும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் என்ன செஞ்சிருவான், வாங்கிடுவான். அப்போ இவன் அசைகிறவன், ஆற்றுல அசையும், அசைஞ்சிட்டே இருக்கும். தண்ணி அடிக்க தண்ணியில பிடுங்கி போயிடும். கர்த்தர் சொல்றாரு, எகிப்து நாணல் கோல். நீ மனுஷனை நம்புறல்ல, உலகத்தை நம்புறல்ல, ரொம்ப சொந்தத்தை நம்புறல்ல, உன் சுய பலத்தை நம்புறல்ல, உறவினர்களை நம்புறல்ல. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் நாணல் கோல்.
கோல், இவைகளால் நமக்கு ஒரு பிரயோஜனம் வராது. கர்த்தர் இதை எச்சரிக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பார்வோனின் பலத்திலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு, எங்க போறவனுக்கு, எகிப்துக்கு போறவனுக்கு, எதுக்காக? உதவிக்காக, ஒத்தாசைக்காக, நம்பிக்கைக்காக. நீ கர்த்தரை விட்டு எகிப்துக்கு போனா உனக்கு ஐயோங்கிறார். 31:1 பாருங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து அவைகளை நாடி மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? குதிரையை நம்புறவனா, சகாயத்துக்காக எதை நம்புறான்? குதிரையை நம்புறான், ரதத்தை நம்புறான். இவன் சகாயத்துக்காக கர்த்தரை தேடல, உதவிக்காக கர்த்தரை நாடல. நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தை நம்புறான். நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தை சார்ந்திருக்கிறான். அப்படியானால் இந்த கால வேளையில நீங்க ஒன்னு புரிந்து கொள்ளணும். நான் உலகத்தை நம்பினால் அதுக்கு பேர் தான் எகிப்து, அதுக்கு பேர் தான் எகிப்து. குடும்பத்தை நம்பினா அதுக்கு பேர் தான் எகிப்து. நான் யாரையாவது சார்ந்திருந்தா அதுக்கு பேர் எகிப்து. அது எகிப்தின் அடிமைத்தனம். நாம போலியான நம்பிக்கை அடிமைத்தனம். எகிப்து ஏமாத்துது. கர்த்தர் சொல்றாரு எரேமியாட்ட, ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட போக வேண்டான்னு சொல்லு. அவன் போலியான நம்பிக்கை தருகிறவன். நம்புறது போல இருக்கும், ஆசீர்வாதத்தை போல இருக்கும். யோசேப்பை அறியாத ராஜன் தோன்றும் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு அனுகூலம் இருந்தது. அவர்கள் பெருகினார்கள், அவர்கள் வளர்ந்தார்கள். என்னைக்கு அவனை பிடிக்காத ஒருத்தன் வந்தானோ, அவனை தெரியாத ஒருத்தன் வந்தானோ, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட ஆரம்பித்தார்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம நம்புற நம்பிக்கை உலக நம்பிக்கை அப்படிதான். நம்ம நம்புற வரைக்கும் நல்லா இருக்கும், நம்புற வரைக்கும் நமக்கு உதவியா இருக்கிறது போல இருக்கும். அவையிலேயே திருப்திப்படுத்தணும், அவையிலேயே சார்ந்திருக்கணும், அவையில பகைக்க முடியாது, அவைகளுக்கு எல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு கட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, முரட்டாட்டம் உள்ளவனே, நீ அவனை போய் நம்புறிய, நெறிந்த நாணல் கோல நம்புறிய, அவனை போய் சார்ந்து இருக்கிறிய, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரிங்க, உலகத்தை நான் நம்ப கூடாதா? உலகத்தை நான் நேசிக்க கூடாதா? என் சொந்த பந்தத்தை நம்ப கூடாதா? அப்படின்னா நீங்க நம்புறது நம்பாம போறது உங்க கையில இருக்குது. நீங்க அவங்கள நம்பினா 3 சம்பவம் உங்ககிட்ட நடக்கும். உலகத்தை நம்புறேன் வாழ்க்கையில இந்த 3 காரியம் கரெக்டா இருக்கும். நம்பர் 1, வேதத்தை மறப்பான். எதை மறப்பான் சொல்லுங்க? எதை மறப்பான்? அதே 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷனை நம்புறவன் வசனத்தை கேட்க மாட்டான், மனுஷனை நம்புறவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனுஷனை நம்புறவன் கர்த்தர் பார்த்து கொள்வார்னா கர்த்தர் எப்படி பார்ப்பார்னு கேள்வி கேட்பான். குறுக்கு கொஸ்டின் சில ஆட்கள் கேட்கும் தெரியுமா? கர்த்தரை நம்ப மாட்டேனும், வசனங்களை நம்ப மாட்டாவ. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்க திறமையை நம்பினா நாணல் கோல், உங்க சொந்தத்தை நம்பினா நாணல் கோல், ரெக்கமெண்டேஷனுக்காக மனுஷனுக்காக காத்திருந்தா நாணல் கோல். நீங்க காத்திருக்க வேண்டியது தெய்வத்துக்காக. தெய்வத்துக்கு காத்திருக்கிறவன் வசனத்தை காத்து கொள்ளுகிறான், வசனத்தை காத்து கொள்ளுகிறான். எல்லா இஸ்ரவேலின் ஆண் மக்களும் அந்த எருசலேம் மலையில போய் ஆராதிப்பதற்காய் கடந்து போகும்போது அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரி வேளையிலும் 3 நாட்கள் அவர்கள் தங்கியிருப்பார்கள். அந்த 3 நாள் ராத்திரியும் பெண்களும் பிள்ளைகளும் தனிமையா இருப்பார்கள். கொள்ளைக்காரர்களும் அசுத்த மிருகங்களும் உள்ள வந்து அழித்து போடும். அதனால அவைகளுக்கு தப்புவதற்காக சாயங்காலதோ ஒரு சூரியன் மயங்கும் போது எல்லாரும் வீட்டு வாசலில் நின்று அவர்கள் பாடின ஒரு சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ ஈஸ்வரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் என் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார், வலது பக்கத்தில் நிலவாகிலும் பகலாகிலும் இரவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை காப்பார், என் ஆத்துமாவை காப்பார். ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தை என்ன மனுஷனை நம்ப முடியல. மனுஷன் இல்ல, புருஷன் இல்ல, ஆண் மக்கள் இல்ல. 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லா ஆண் மக்களும் எருசலேமில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கூடியிருக்கிற நேரம் எதிரிகளுக்கு தெரியும், எதிரிகளால் பதிவிருக்க முடியும், எதிரிகளால் அழிக்க முடியும். ஆனால் எங்களை நாங்க நம்பல, எங்க பலத்தை நம்பல. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போல்
வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டிகளின் கைகளை நோக்கி இருக்குமா போல் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையில் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. பலன் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே. ஏனா அவர்கள் வசனத்தை நம்பினார்கள், வார்த்தையை நம்பினார்கள், அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். நம்பணும். நானலை நம்புறவன், உலகத்தை நம்புறவன், எகிப்தை நம்புறவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா கர்த்தரை நம்புகிறவன் வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வான். 2, எகிப்தை நம்புறவன் இதமான வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள்வான். என்ன வார்த்தைகளை? இதமான 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. இவன் என்ன பிரசங்கம் கேட்க விரும்புறான் தெரியுமா? இதமான பிரசங்கம். இது பிடிக்குது. இன்னைக்கு அநேகருக்கு எது பிடிக்குது? இதமான வார்த்தை, இதமான சத்தங்கள், இதமானது. ஏன்னா சார்ந்திருக்கிறதெல்லாம் மனுஷனை, சார்ந்திருக்கிறதெல்லாம் உலகத்தை. அதனால இதமான சொற்கள், இதமான வார்த்தைகள், இதமான இருக்கட்டும், இதமானதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டிய மாற்றம் வந்தா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். நல்ல ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? இதமானதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இல்ல, உலக நம்பிக்கையை சார்ந்திருக்கிறவன் இதமானதை தேர்ந்தெடுக்கிறான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் கசப்பானதை தேடுகிறான், தன்னை உணர்த்துவதை தேடுகிறான். பேதுரு சொல்றார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உங்ககிட்ட இருக்கிறது வசனம், உங்ககிட்ட இருக்கிறது நித்திய ஜீவன், உங்ககிட்ட இருக்கிறது மகிமை. நான் ஏன் மனுஷனை நம்பணும்? நான் ஏன் மனுஷனை சார்ந்திருக்கணும்? நான் ஏன் உலகத்தை சார்ந்திருக்கணும்? அவனை சார்ந்திருந்தா நான் இதமான சத்தத்தை கேட்க வேண்டியிருக்கும். கர்த்தரை சார்ந்திருந்தா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருந்தா அசுத்தத்தை காட்டி கொடுப்பார். கர்த்தரை சார்ந்திருந்தா பாவத்தை காட்டி கொடுப்பார். கர்த்தரை சார்ந்திருந்தா என்னை சுத்தி இருக்கிற அழுக்குகளை காட்டி கொடுப்பார். கர்த்தரை சார்ந்திருந்தா என் கண்கள் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும். நான் சார்ந்திருக்க வேண்டியது கர்த்தரை. மனுஷனை நம்பக்கூடாது. இந்த கால வேளையில் ஒருவேளை நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். மனுஷனை ரொம்ப நம்பினீங்கன்னா திரும்பி வாங்க. சகாயம் அடையும்படி ஒருவர் காத்திருக்கிறார், உதவி செய்யும்படி ஒருவர் காத்திருக்கிறார், இரக்கம் பாராட்டும்படி ஒருவர் காத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 18ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி யார் காத்திருக்கிறார்? கர்த்தர் காத்திருக்கிறார். உதவி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். இரக்கம் பாராட்டும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் சொல்றார், நெறிந்த நாணல் கோலாக எகிப்தை விட்டு வெளியே வா. எகிப்துக்கு போகாத, அது உனக்கு வேண்டாம். மனுஷனை நம்பாத, மனுஷ பலத்தை நம்பாத, குடும்பத்தை நம்பாத. நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன், உங்க கணவனையோ, உங்கள் மனைவியவோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் பெற்றோரையோ எக்காரணத்துக்கு கொண்டு நம்பாதிருங்கள். அவங்களோட பேசுங்க, பழகுங்க, சந்தோஷமா இருங்க. நம்பாதீங்க. நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும். பிள்ளைகிட்ட சொல்லுங்க, என்ன ஒண்ணு நம்பாதன்னு சொல்லுங்க. தைரியமா என்ன ஒண்ணு நம்பாதன்னு சொல்லி பாருங்க. ஆமே, என்ன பிள்ளைகள் எப்பவுமே உங்களை நம்புற மாதிரி வைக்காதீங்க. அது போட்டும், அது உங்களை நம்ப வைக்காதீங்க. நீங்களும் பிள்ளைகளை நம்பாதீங்க. என் பிள்ளை வளருவான், அவன் சம்பாதிப்பான், அடுத்து நான் வாழ்வேன் நினைக்காதீங்க. உங்க கைகள் நல்லா இருக்கும் வரைக்கும் உழைத்து நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அவ்வளோதாங்க. நீங்கள் நம்ப வேண்டியது கர்த்தரை கேட்கணும். என்னை படுக்கையில் விழாமல் எடுத்துடணும் ஆண்டவரே மட்டும் ஜெபிக்கணும். நான் படுக்கையில் விழுற காலம் மட்டும் வரக்கூடாது. அது வரைக்கும் வேலை பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் சாப்பிடணும், நான் பாஸ் ஆகணும். அவ்வளோதான். அந்த ஒரு ஜெபம் எப்பவுமே இருக்கணும். என் புருஷனை நம்பலை, என் பொண்டாட்டி நம்பலை, என் பிள்ளைகளை நம்பலை, யாரையும் நம்பலை. நான் நம்புவது கர்த்தரை மாத்திரமே. ரெக்கமெண்டேஷன் நம்பாதீங்க, உதவி செய்யக்கூடிய ஆட்களை நம்பாதீங்க, நமக்கு முன்ன இருக்கிற எதையும் நம்பாதீங்க. நம்பிக்கை கர்த்தர். உதவி செய்கிறவன் செய்யட்டும், நன்மை செய்கிறவள் செய்யட்டும், வாய்ப்பு திறக்கட்டும். ஆனா நம்பிக்கை யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். அவரை நம்பினா நமக்கு காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவரை நம்பினா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்பிக்கை அங்க இருக்கணும், நம்பிக்கை அங்க இருக்கணும். ஆமே, இந்த மனிதனை வச்சுதான் நான் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. யாரை கொண்டாகிலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆளை வச்சுதான் வாய்ப்பு திறக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல இப்படிதான் வேலை கிடைக்கணும் அவசியம் இல்லை. யாரை கொண்டாகிலும் கர்த்தர் வாய்ப்பு தருவார். நம்ப வேண்டியது என் கைகளையோ, எனக்கு என்னை சார்ந்திருக்கிறவள் கைகளையோ அல்ல. நம்ப வேண்டியது தெய்வ கைகளை, நம்ப வேண்டியது கர்த்தருடைய கைகளை. கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். என் கைகள் உம்மை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. அவர் வாசலை திறக்க, வழிகளை உண்டாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறது அவராலே வரும். தாவீது சொல்றாரு, நம்புறது அவரால தான் வரும். நம்பணும் கர்த்தரை. அவரை நம்பலன்னா பிரயோஜனமற்றவனாய் மாறி போயிடுவோம். கர்த்தர் சொல்ற, உடைச்சு போட்டுருவேன். ஆனா சொல்றாரு, நான் காத்திருக்கிறேன், உனக்காக காத்திருக்கிறேன், என்கிட்ட வருவனு காத்திருக்கிறேன். நம்புனா நான் உன்னை கட்டுவேங்கிறார், நம்புனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். இந்த கால வேளையில எகிப்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது, மனுஷ நம்பிக்கைக்குள்ளேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க. உங்கள் பலத்தை ஒரு நாள் நம்பாதீங்க. ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபம் பண்ணுங்க, என் பலத்தில் அல்லப்பா, என் பலத்தில் அல்லப்பா. நீங்கள் குத்தனார் வேலையா கையில் எடுக்கும்போது சொல்லுங்க, என் பலத்தில் இல்லைப்பா. ஒரு பைக்கில் போறீங்களா, ஏறணும்னு சொல்லுங்க, என் பலத்தில் இல்லைப்பா. அந்த தரிப்பறையில் நிற்கும்போது சொல்லுங்க, என் பலத்தில் இல்லைப்பா. ஆஃபீஸில் நிற்கும்போது சொல்லுங்க, என் பலத்தில் இல்லைப்பா. ஹாஸ்பிட்டலில் நிற்கும்போது சொல்லணும், என் பலத்தில் இல்லைப்பா. ஸ்கூலில் நிற்கும்போது சொல்லணும், என் பலத்தில் இல்லைப்பா. வேலை ஸ்தலத்தில் சொல்லணும், என் பலத்தில் இல்லைப்பா. இது உம்மால் வந்தது. இந்த கால வேளையில் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுவோம், கர்த்தரை நம்புவோம், அடிமைத்தனத்தை உடைக்க பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம். நம்பிக்கை கர்த்தராகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம், ஹல்லேலூயா, 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இல்ல 39:18. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பே, பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைச்ச கொள்ளை பொருளை போல இருக்கும். எபத்மலேக்கை பார்த்து கத்த சொல்றார், எரேமியாவை காப்பாற்றின எபத்மலேக்கை பார்த்து கத்த சொல்றாரு, நீ என்னை நம்பினபடியா. நீ எரேமியாவை பாதுகாத்தது என்ன நம்பினதுனால. அதனால எதிரி வருவான், பிரச்சனை வரும், பெரிய ஆபத்து வரும். ஆனா உன் பிராணன் கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் பிராணன் தப்பும். நீ என்னை நம்பினபடினால் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேங்கிறார், உன்னை நான் காப்பாற்றுவேங்கிறாரு. இந்த கால வேளையில காப்பாற்றக்கூடிய கர்த்தரை நம்பணுமே தவிர பிரயோஜனமற்ற மனிதன் என்ன செய்யக்கூடாது, நம்பிடவே கூடாது. என்னை காப்பாற்றக்கூடியவர் கர்த்தர், என்னை தூக்கி நிறுத்தக்கூடியவர் கர்த்தர். நான் நம்ப வேண்டியது கர்த்தரை, சார்ந்திருக்க வேண்டியது கர்த்தரை, நான் ஆராதிக்க வேண்டியது கர்த்தரை, நான் சேவிக்க வேண்டியது கர்த்தரை. அதுல மனுஷனுக்கு புகழ்றதை விட கர்த்தரை புகழ்ந்தா போதுமே. மனுஷனுக்கு உட்கார்ந்து அவன் முன்ன உட்கார்ந்து பாராட்டிட்டு இருக்கிறத விட கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நீர் பெரியவர் சொல்லிட்டு போயிடலாமே. அவர் எனக்கு வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார்.